இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நன்கு அறிந்த முகம் மூத்த விஞ்ஞானி டாக்டர் நடேஸ் பலனியர் அவர்கள் கலந்து சிறப்பிக்க உள்ளார். வணக்கம் டாக்டர் நடேஸ் பலனியர் அவர்களே. வணக்கம் இளங்கோ. வணக்கம் எஃப்எம் நேயர்களே. ஆமாம், எப்பொழுதுமே உங்களோடு நாங்கள் ஒரு சில தடவைகள் நாங்கள் உரையாடி இருக்கின்றோம். ஆனால் அவை விசேடமான ஒரு உரையாடலாக அமைந்தது. கொரோனா பற்றியதும் இந்த TASME கருத்தரங்கு பற்றிய உரையாடல். ஆனால் எத்தனையோ கல்விமான்களை நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். உங்களுடைய அந்த வாழ்க்கையின் நகர்வுகளை, உங்களுடைய உருவாக்கம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாங்கள் இன்றுதான் அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. எல்லா கல்விமான்களையும் எங்களுக்கு ஒழுங்கமைத்து தந்து ஒரு ஏணி போல இருக்கின்ற உங்களை நாங்கள் சற்று தாமதமாக எடுப்பதற்கு கூடிய சூழ்நிலை தான் உருவாகினது. இருந்தாலும் இன்று கைகூடி இருக்கிறது மிகவும் ஒரு பெருமையாக இருக்கின்றது. கூறுங்கள், இந்த வழியிலே உங்களை பற்றி சொல்லுங்களேன். முதலிலே உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களை பற்றி ஒரு சுருக்கமாக கொஞ்சம் எடுத்து வாருங்களேன். அதாவது நான் இலங்கையிலே செம்பியம்பற்றி என்ற ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன். அந்த செம்பியம்பற்றி இஸ் வெரி பியூட்டிஃபுல் கிரீன், அதாவது பச்சை பசேல் என்று நெல்லு விளையும் ஒரு இடம். அந்த இடத்திலே ரெண்டு பக்கமும் நெல்லு தாண்டி தென்னந்தோப்புகள். அந்த தென்னந்தோப்பிலே தான் எங்கள் வீடு இருந்தது. அங்கே என்னுடைய சிறிய காலம் கடந்த பின்னர் படிப்புக்காக நான் நெல்லியடிக்கு பிரைமரி ஸ்கூல் 6ஆம் வகுப்புக்கு போய் அங்கே ஹைஸ்கூலும் முடித்த பின்னர், நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்தில் முடித்த பின்னர் பேராதனிய அங்கே போய் பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்த பின்னர் கனடாவுக்கு வந்து கனடாவிலே என்னுடைய டாக்டரேட் ஸ்டடீஸை யூனிவர்சிட்டி ஆஃப் குவால்ஃபிலே முடித்து அதன் பின்னர் பல வேறுபட்ட போஸ்ட்-டாக்டரல் ஸ்டடீஸ் என்று சொல்வார்கள், அதாவது பட்ட மேற்படிப்புகளை செய்து யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டி USA. அதுக்கு பிறகு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே இன்னும் பல காலங்கள் ஆராய்ச்சிகள் செய்த பின்னர் இங்கே சிக்கிட்ஸுக்கு என்னுடைய ஆராய்ச்சி கூடத்தை அமைப்பதற்கு இங்கே வந்தேன். அதே நேரம் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவிலே ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின்லே இப்போது பேராசிரியராக இருக்கின்றேன். அதன் இடையிலே நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கும் சென்று ஒரு ஃபெலோஷிப் செய்து முடித்து இப்போது உங்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆமாம், உண்மையிலே எங்களுடைய தமிழ் கல்விமான்கள், தமிழர்கள், தமிழ் மக்கள் அவர்கள் உலகம் பூராக மிகவும் உயர்ந்த இடங்களிலே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அண்மை காலங்களிலே இந்த நேர்காணல் நிகழ்ச்சிகள் மூலமாக எல்லோருமே அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களை போன்ற ஒரு மூத்த விஞ்ஞானி அவர்களோடு உரையாடும் பொழுது எங்களுடைய காற்றலைகள் கூட சிறப்படைகின்றது. அதே வேளையிலே சொல்லுங்களேன், இப்பொழுது நீங்கள் என்ன வகையான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பணிகளை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்களேன். சரி, அதற்கு சொல்லக்கு முன்னம், அதாவது நீங்க இந்த இப்படியான ஒரு இந்த டிவி ப்ரோக்ராம் அல்லது ரேடியோ ப்ரோக்ராமிலே எங்களுடைய எல்லா உலகங்களும் பரந்து இருக்கின்ற இந்த மக்களை, அதாவது எங்களுடைய we can call it the shining stars, அதாவது இந்த டாப் இல இருந்து ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்ற பல விஞ்ஞானிகள், பல பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அது எங்கள் சமூகத்துக்கு தெரியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கவில்லை. அதை எப்படியாவது கொண்டு வந்து அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று பல காலமாக யோசித்து வந்தேன். அது உங்கள் மூலமாக சாத்தியமாகினது. எனது ஒரு கனவு நிறைவேறுவதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அதை தவிர, அதாவது Channel 1 டிவி போன்ற இடத்திலே டிவி ப்ரோக்ராமும் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த முறையில பார்க்கும்போது I'm very very satisfied about what I can do for the community.
ஆமாம். இந்த வகையில் கலையக நிர்வாகம் வந்து அதற்கான ஒரு களத்தை அமைத்து தந்திருக்கிறார்கள் எங்களுடைய இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்வதற்கு. அதே நேரத்திலே கூடுதலாக எங்களுடைய சகோதர ஊடகங்கள், தமிழ் ஒன் மற்ற ஊடகங்கள் எல்லாம் எங்களுடைய கல்விமான்களை, அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய அறிவுகளை மக்களிடையே பகிர்ந்து கொள்வதிலே உண்மையிலே ஒரு சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவற்றை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது எங்களுடைய ஊடகங்களுடைய ஒரு கடமையும் ஒரு உரிமையும் கூட என்று கூறிக்கொள்ளலாம் இந்த வழியிலே. சரி, கூறுங்க. Nandri for that, for all of your media groups. Thank you very much. So என்னுடைய ஆராய்ச்சிகளை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பொதுவாக நான் பல முறைகளிலும் இந்த கோவிடை பற்றி கதைத்துக்கின்றேன். அதை சுருக்கமாக சொல்ல போனால், இப்போது என்ன செய்கின்றேன் என்று சொன்னால், இந்த வெண்குருதி சிறுதுணிக்கு, அதாவது நியூட்ரோபில்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த வெண்குருதி சிறுதுணிக்கு சாதாரணமாக எல்லாரும் அறிந்த விஷயம், அது இந்த நோய் கிருமிகளை விழுங்கி சாப்பிடும் என்று அறிந்திருப்பார்கள். ஆனால் இப்போது நாங்கள் செய்த ஆராய்ச்சிகளின்படி அந்த வெண்குருதி சிறுதுணிக்கை ஒரு வலை போல தன்னுடைய டிஎன்ஏயை எடுத்து வீசி அதில் மூலமாக இந்த நோய் கிருமிகளை பிடித்து அழிக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றோம். ஆனால் அப்படியான விஷயங்கள் நடக்கும் போது இந்த வலை ஒரு முள்ளு வலை என்று சொல்லலாம். அது அங்கே உள்ள சுவாசப்பை அப்படியான இடங்களை பாதிக்கக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. அப்படியான விஷயங்களை எப்படி நாங்கள் என்ன காரணம், அதாவது மொலிகுலர் மெக்கானிசம்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் ஆக அறிந்து அதை எப்படி எந்த மருந்துகள் கொடுப்பதன் மூலம் அப்படியான பெருமளவிலே அது வெடித்து பரவுவதை தடுக்கலாம் என்பதை ஆராய்ச்சி செய்து பல விஷயங்களை கண்டுபிடித்து இருக்கின்றோம். என்னுடைய லேபிலே அது நடந்திருக்கின்றது. இப்போது கோவிட் சம்பந்தமான விஷயங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். இது மிக மிக சுருக்கமாக சொல்ல போனால் இப்படி இருக்கும். ஆனால் நாங்கள் நான் பல இடத்திலே பல யூனிவர்சிட்டியிலே செய்த ஆராய்ச்சிகளை பற்றி இனி பார்க்கும்போது மக்களுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆமாம். அதே வழியிலே சொல்லுங்களேன், வந்து கூடுதலாக நீங்கள் உங்களுடைய பதவிகள், தகுதிகளை பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் ஒரு கூடுதலான தகுதிகளோடு இருக்கிறீர்கள். எல்லா வகையான அந்த பட்ட படிப்புகளை நீங்கள் எல்லாம் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே பல்வேறு நாடுகளுக்கு சென்று எல்லோருமே உயர்ந்து பார்க்கின்ற மிகவும் ஒரு பிரபலமான பல்கலைக்கழகங்களிலே நீங்கள் எல்லாம் படித்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த வேளையிலே உங்களுடைய அந்த படிப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எந்தெந்த துறையிலே எந்தெந்த பல்கலைக்கழகங்களே என்னென்னலாம் படித்திருக்கிறீர்கள், அந்த துறையை நீங்கள் படிப்பதற்கு என்ன காரணம், என்ன வகையான உந்து சக்திகள் உங்களை ஊக்குவித்தன, அவற்றை சம்பந்தமாக எமது மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். Maybe I should go back a little back from my childhood. அதாவது இந்த ஆரம்ப காலத்திலே என்ன காரணங்களினாலே நான் இப்படியான ஒரு நிலைக்கு வரக்கூடியதாக இருந்தது என்பதை சுருக்கமாக பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக பார்ப்போம். சோ நான் முதலாவது சின்ன சிறுவனாக இருக்கும் போது சொல்லுவார்கள், இவன் ஒரு பிடிச்சிராவி என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே அடமெண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்தால் அந்த விஷயத்தை முடிக்கு மற்றும் நிறுத்தாமல் செய்கின்ற ஒரு பழக்கத்திலே சின்ன நிலையிலிருந்து எனக்கு இருக்கின்றதை எல்லாரும் அறிந்தவர்கள். அதே நேரம் எனக்கு இந்த பயம் என்பது இல்லை. That's maybe I worry about that. I don't have any fears. That's my fear. அதாவது அங்கே பல உதாரணங்கள் இருக்கின்றது, இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள்ஸ். சின்ன நிலை இருக்கும் போது சொல்வார்கள், அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த அந்த காலத்துல இந்த காசுக்கு மிக பெறுமதி இருக்குது. 1% இருந்தால் அதுக்கு 1 கிலோ சீனி வாங்கலாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போது அதுக்கு பெறுமதி இல்லை. ஆனபடியால் அந்த காலத்திலே இதுக்குள்ளே கோல்டு வச்சு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு அதை நம்புவதற்கு ஒரு முடியாது, அந்த சிறு வயதிலே இருந்தது.
அப்ப அந்த காசை எடுத்து ஒரு விளையாடும் ஒரு இரும்பு வண்டில் என்று இருந்தது, அதால எடுத்து அந்த காசை அடித்து அடித்து பார்த்தேன், அதாவது இவர்கள் சொல்வது உண்மையா இல்லையா என்பது. So they all make fun of me for this, all my siblings. அதாவது அப்படியான அந்த காலத்திலிருந்து அந்த ஒரு விஷயம் சொன்னால் அது உண்மையா பொய்யா என்று சொல்லுவது அறியும் வரை இருக்க முடியாது என்னால். இன்னொரு உதாரணம் நீங்கள் கேட்டது போல இந்த பயம், அதாவது இவ்வளவு விஷயங்களை எப்படி செய்யக்கூடியதாக இருப்பதற்கு இன்னொரு உதாரணம் எங்களுடைய ஊரிலே இந்த சம்பு புல்லுகள் இருக்கின்றது. எங்கள் வீட்டிலே நாங்கள் பெருவாரியான நிலங்களிலே எங்களுடைய நெல் அதை செய்தாலும் இந்த சம்பு அந்த நேரத்திலே இந்த ஆத்து சம்பை வெட்டி அதுல இருந்து பாய் வீட்டிலே தறி வச்சு செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே நான் தனியாக மாட்டு வண்டிலே அந்த சம்பு புல்லை எடுத்து வர போன போது ஒரு எருமை மாடு, buffalo was standing there right in the open field. I was alone. But then I was ready to challenge that buffalo. I took a stick from the cart and then I was ready to hit that buffalo on my own. So I don't know, maybe I was too fearless. I'm ready to challenge anything comes in my way. So அப்படியான ஒரு மைண்ட் செட் சின்ன காலத்திலே இருந்த காரணத்தினாலே பல விஷயங்களையும் என்னாலே செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அங்கே இருந்து நான் வெள்ளியடிக்கு சென்ற போது என்னுடைய தகப்பனார் அங்கே என்னை அவருடைய ஃப்ரெண்ட் என்னுடைய வீட்டிலே இருக்க விட்டார். அவர்களோட இருந்து கனகாலம் படித்த பின்னர் இந்த ஹாஸ்டல்ல இருந்தேன். பிரைவேட்டா ஃப்ரெண்ட்ஸோட இருந்து அந்த காலத்திலே எல்லாம் நாங்கள் இந்த யோகா, மெடிடேஷன்ஸ் அப்படியான விஷயங்களை எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அதன் பின்னர் ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவெண்ட் ஹேப்பன் என்று சொன்னால் அங்கே அந்த டாக்டர் கோவூர் என்று ஒரு ஓப்பன் ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது நெல்லியடி சென்ட்ரல் காலேஜிலே. அங்கே அந்த மைண்டினுடைய பவரை பற்றி அவர் சொன்னது எனது ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்று நான் சொல்லுவேன். அப்போ அதுல இருந்து இந்த எவ்வளவுக்கு எங்களுடைய மைண்டை நாங்கள் உறுதிப்படுத்தினால் அதனுடைய பவரை நாங்கள் எவ்வளவோ பிரயோசனப்படுத்தலாம் என்பதை அறிந்து அதன் மூலமாக பல விஷயங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். கூடுதலாக உங்களை பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் பார்க்கும் பொழுது, நீங்கள் அந்த சிறிய வயதிலிருந்தே அதன் உருவாக்கம் உங்களிடம் இருக்கிறது. அதாவது ஏதோ ஒன்றை சேலஞ்ச் பண்ண வேண்டும், அதன் பயம் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நீங்கள் சிறிய வயதிலிருந்தே நீங்கள் மேற்கொண்டதை பார்க்கும் பொழுது, இன்று கூட இப்போ அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அந்த வேகமும் விவேகமும் தெரியக்கூடியதாக இருக்கின்றது. ஆமா, கூறுங்க. Yes, I can agree with that, I suppose. அதன் பின்னர் நான் பேராதனிய யூனிவர்சிட்டியில இருந்த காலத்திலே இந்த பல பிரச்சனைகள் இருந்த காலத்தினாலே எங்களுடைய படிப்புகள் தொடர முடியாமல் இருந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு இந்த டாக்டர் அதாவது எண்ணங்கள் என்ற புத்தகத்தை நான் படிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த புத்தகத்திலே இருந்த விஷயமும் இதே மாதிரியான விஷயமாகத்தான் இருந்தது. அதாவது இந்த மைண்டை நாங்கள் எவ்வளவுக்கு ஒரு திடமாக நாங்கள் வைத்திருக்க கூடியதாக இருக்கின்றதோ அதற்கேற்ற மாதிரி எங்கள் வாழ்க்கை அமையும் என்று அந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய புக் எனக்கு செகண்ட் டைம் இன்ஸ்பிரேஷனாக கிடைத்தது. அந்த அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது என்று நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப அங்கே நான் அந்த பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தப்ப, பிஎஸ்சி அந்த கலவரங்கள் நடந்த காலத்திலே இருந்ததுனாலே எங்களுக்கு எக்ஸாம்ஸ் எடுக்க முடியாமல் போய்விட்டது. பட் எம்எஸ்சி முடிக்கும் போது என்னுடைய திறமையை அங்கே காட்டக்கூடியதாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், I think I got 3.96 out of 4 in the GPA. That's a very high level of grade. அப்படியான ஒரு ஏனென்று சொன்னால் அந்த செய்கின்ற ஒவ்வொரு படிப்புகளையும் ஆராய்ச்சிகளையும்
நேரடியாக, அதாவது ஃபுல் அப்சர்வேஷன், அதாவது அதை கையில எடுத்து அதை படமாக வரைந்து அதை நுணுக்கமாக ஆராய்ந்து செய்யும் பழக்கம் ஐ வில் பி, அதாவது கம்ப்ளீட்டாக அதில் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் என்னுடைய இருந்த காரணத்தினாலே அந்த விஷயங்களை எல்லாம் முடித்த பின்னர் நான் இங்கே குவால்ஃப், யூனிவர்சிட்டி ஆஃப் குவால்ஃபுக்கு இங்கே கனடாவிலே வந்து என்னுடைய பிஹெச்டியை செய்யக்கூடியதாக இருந்தது. ஜஸ்ட் டு மேக் இட் ஷார்ட், அதாவது நான் பிஹெச்டியை அங்கே IFS என்று சொல்லப்படுகின்ற இடத்துல, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஸ்டடீஸ் என்று சொல்ல கண்டியிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இடத்துல என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் அங்கே செய்தேன், மேபி செகண்ட் ரிசர்ச், அதாவது அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கும் போதும் ஒரு பயோகேஸ் சம்பந்தமான ரிசர்ச் செய்திருந்தேன். ஸோ இந்த ரிசர்ச்கள் செய்த விஷயங்கள் அங்கே முடிக்க முடியாமல் நான் இங்கே வந்து தொடரக்கூடியதாக, என்னுடைய ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஸோ அப்ப இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது நான் அங்கே இருந்து இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு பட்ட படிப்பை தொடர வேண்டுமாக இருந்தால் GRE, TOEFL ஆகிய 2 விஷயங்கள், அதாவது 2 எக்ஸாம்ஸ், 2 மார்க்ஸ் தேவைப்படுகின்றது. அது அங்கே எனக்கு GRE எடுத்திருந்தாலும் TOEFL முடிக்க முடியாமல் இருந்தது அந்த நேரம் இங்கே வந்தபடியா. ஸோ அப்ப அந்த எக்ஸாமை இங்கே மாற்றி இங்கே இருந்ததை எடுத்து வேறு சின்ன சின்ன வேலைகள் செய்திருந்தேன் ஆரம்ப காலத்திலே. அதாவது ஒரு அகதியாக இருக்கும் போது பல வேலைகள் செய்துதான் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதாவது சாதாரணமாக இந்த செக் பிரிண்ட் பண்ற இடத்துல வேலை செய்திருக்கிறேன், ஃபேக்டரியிலே நட்ஸ் அதுகள் செப்பரேட் பண்ணுவதற்காக ஒரு சில காலங்கள் ஒர்க் பண்ணியிருக்கின்றேன். பட் இந்த பிஹெச்டி போவதுதான் என்னுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அதன் காரணமாக இந்த குவால்ஃபிலே எனக்கு அப்படியான சந்தர்ப்பம் கிடைத்து அதை நான் மிக மிக என்ஜாய் பண்ணினேன் அந்த காலத்திலே. அதாவது மரபணுக்கள், DNA, அதனுடைய எப்படி இந்த வைரஸ்ல இந்த DNA ரெப்ளிகேட் பண்ணுகின்றது, ரீகம்பைன் பண்ணுகின்றது என்ற விஷயங்களை இந்த பாக்ஸ் வைரஸ் என்ற இதை முக்கியமாக எக்ஸாம்பிளாக பாவித்து படித்துக் கொண்டிருந்தேன். அதன் மூலம் பல அந்த DNA இருக்கும் போது, அதாவது எங்கள் மனிதருக்கு DNA இருப்பது போல வைரஸ்களுக்கும் இந்த DNA இருக்கின்றது. சில வைரஸ்க்கு RNA இருக்கின்றது. அதை அதை கோட் பண்ணியதை போல சின்ன புரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த புரோட்டீன்ஸ் வந்து எப்படியாக வேலை செய்யணும். ஸோ இட்ஸ் மிக மிக ஒரு நுணுக்கமான ஒரு ஆராய்ச்சி, டீப்பாக போய் பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப அந்த காலத்திலே இருக்கும் போது 3-4 புது கண்டுபிடிப்புகளை படித்து, ஐ வில் மேக் இட் ஷார்ட், என்னென்று சொன்னால் இது கூடுதலான ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், சாதாரண மக்களுக்கு நேரடியாக ஒரு பிரயோசனப்பட முடியாத ஒரு விஷயம், அதாவது அறிவை கூட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ அந்த நேரத்திலே என்னுடைய வைஃப் வந்து அங்கே PhD செய்ய ஆரம்பித்தார். அப்ப 2 பேருமாகவே நாங்கள் ஒவ்வொரு ஃபீல்டிலே அந்த PhD செய்து முடித்தோம் என்று சொல்லலாம். இதுதான் முதலாவது என்னுடைய பணி. உண்மையிலே உங்களுடைய இந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் கூடுதலாக கூட பயணிப்பவர் முக்கிய ஒரு பங்கு வகிக்கின்றார். அதே வேளையிலே அவர் கூட உங்களோடு அந்த கல்வி தகமையோடு உங்களுடைய கல்வி சார் அந்த துறையோடு அவரும் பயணிப்பது வந்து மிகவும் ஒரு இலகுவாகவும் மிகவும் ஒரு இலகுவான முறையாக இருக்கும். அந்த வகையிலே சொல்லுங்களேன், இந்த வகையிலே உங்களோட வைஃபை பற்றியும் கொஞ்சம் சொல்லி போட்டு மிகுதியை சொல்லுங்களேன். உங்களோட வைஃப் அவள் என்ன செய்கிறா, என்ன படித்திருக்கிறா, உங்களுடைய திருமணம் காதல் திருமணமா, அது சம்பந்தமாக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். Certainly. அதாவது my wife is ஜெயக்குமாரி என்று சொல்வார். She is my friend and lover. Certainly நாங்கள் அங்கே பேராதனியில் இருக்கும் போது it's very different, meaning that அங்கே கேம்பஸ்ல பலமையாக
ஆரம்பத்தில் எல்லாம் பண்ணுவார்கள். கேம்பஸ் முடியும் போது அவர்கள் பிரிந்து விடுவார்கள். பட் எங்களை பொறுத்தளவுலே நாங்கள் அந்த கேம்பஸ்ல வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக இருந்து இந்த கிராஜுவேஷன் முடிந்த பின்னர் எம்எஸ்சி ஆரம்பித்த போதுதான் நாங்கள் we fell in love and then we married and we have 2 kids. One is Anjali and the second one is Ajanta. Anjali, of course, I'm very happy to say that both of these kids are great. அதாவது என்னுடைய மனைவி அவர்களை மிகவும் நன்றாக மிகவும் கவனமாக பாதுகாத்து கொண்டார், பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். Of course, I also am very important part of that. அவர் அந்த PhD முடித்த பின்னர் I'll come back to my kids later. உங்களுக்கு நேரடியான ஆன்சரை சொல்லி அவர் PhD செய்த பின்னர் என்னுடன், அதாவது பிள்ளைகள் அந்த நேரம் பிறந்தார்கள், நாங்கள் எல்லாருமாக சின்சினாட்டிக்கு சென்றோம். சின்சினாட்டிலிருந்து ஆக்ஸ்போர்ட் சென்றோம். திரும்பி வரும்போது இங்கே அவர் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸை ரிசர்ச் செய்தார். இப்போது அவர் சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல் ER டிபார்ட்மெண்ட்லே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கின்றார். ஸோ ஷீ இஸ் a wonderful lady. She is very important for the success of my life. So குழந்தைகளை பற்றி சொல்வதாக இருந்தால் அதாவது நானும் யோகாவிலே இன்ட்ரெஸ்ட் ஆக இருந்தேன். அதே நேரம் என்னுடைய வைஃபும் இந்த யோகா சம்பந்தமான விஷயங்களை அறிந்து குழந்தைகளை, அதாவது எங்கள் 2 பிள்ளைகளும் 10-12 வயதில் இருக்கும் போதே அவர்கள் யோகா மெடிடேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அவர்கள் அதாவது அஞ்சலி யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ முடித்த பின்னர் இப்போது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இந்த யூகேல PhD ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அஜந்தா இளைய மகள், அவர் இப்போது யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவிலே undergraduate டிகிரி செய்து கொண்டிருக்கிறார். Interesting. Now she want to go and spend some time with a sister in UK. அதாவது இந்த கோவிட் காரணமாக லாங் டிஸ்டன்ஸ், அதாவது ஆன்லைன் எஜுகேஷன் இருப்பதனாலே அவர் அங்கே இப்போது செல்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார். பட் they did something extraordinary. It's very different. அதாவது சாதாரணமாக பிள்ளைகள் என்றால் படிப்பு 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 அதன் வேலை என்று இல்லாமல் அவர்கள் இந்த இடைக்காலத்திலே யூனிவர்சிட்டிக்கு தொடங்க முதல் அல்லது தொடங்கின இடைக்காலத்திலே இந்தியா போன்ற இடங்களுக்கு சென்று இந்த மெடிடேஷனை மிகவும் ஆழமாக யோகா பிராக்டிசஸை செய்து கொண்டார்கள். ஸோ தே ஆர் வெரி பிரில்லியன்ட் அண்ட் தே ஆர் வெரி சோஷியலி ஓரியன்டட் கிட்ஸாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. அதே வேளையிலே சொல்லுங்களேன், நீங்கள் பின்பு மிகவும் ஒரு பிரபலமான ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எல்லாவற்றிலையும் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அது சம்பந்தமாக சொல்லுங்களேன், என்னென்ன படித்தீர்கள், என்னென்ன ரிசர்ச்சுகள் செய்தீர்கள் மேலதிகமாக? எஸ், அதாவது நான் இந்த குவால்ஃப்ல முடித்த பின்னர் முதலாவதாக நான் இங்கே சின்சினாட்டிக்கு போகக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த குவால்ஃபில் இருந்த காலத்திலே நான் என்னுடைய உண்மையான பொட்டன்ஷியலை அறியக்கூடியதாக இருந்தது. இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் தி mentors. Many people help you. People sometimes say he's a self-made man. Really there is no self-made man. There is so many other people help you to shape you the way you are. Of course, you had to do a lot of work that you had to accept, but also a lot of other people have. அதாவது அந்த இந்த கோல்ஃப்ல இந்த மென்டர் என்னை இந்த ரிசர்ச் பப்ளிகேஷனை நானே எழுதக்கூடிய ஒரு வகைக்கு விட்டு இருந்தார். அதன் காரணமாக நான் PhD செய்யும் போது டேவிட் எவன்ஸோடு செய்தேன். அதன் பின்னர் ஜோர்ஜ் ஹரோஸோட செய்த அவர் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி சம்பந்தமாக இந்த லங்ஸ்ல இருக்கின்ற இந்த ஒரு நோய் எதிர்ப்பு பதார்த்தம், அதாவது நான் முதலே பல முறை சொல்லி இருக்கிறேன், எங்களுடைய லங்ஸ்ல இந்த ஆன்டிபாடி என்று சொல்லப்படுற பதார்த்தம் மிக குறைவாகத்தான் இருக்கும். அதற்கு பதிலாக இந்த SPS சர்ஃபாக்டன்ட் புரோட்டீன் என்று சொல்வார்கள், SPA அல்லது SPD, அதுதான் இந்த பல நுண்ணுயிர்களை எங்கள் லங்ஸிலே போகாமல் தடுக்கும் ஒரு முக்கியமான பதார்த்தம். அதை பற்றிய பல விஷயங்கள் தெரிந்திருக்கவில்லை.
ஸோ அந்த ஆராய்ச்சியிலே பல விஷயங்களை நான் கண்டுபிடித்து அந்த பதார்த்தம் எப்படி எங்களுடைய லங்ஸிலே பிடிக்கின்றது, அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுகின்றது, எப்படியான விஷயங்களை அஃப்கோர்ஸ் the person introduced me is Fred Posmeyer from London, Ontario. So he's a wonderful person. And அவர்கள் இந்த ஒரு PhD முடிந்த பின்னர் வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். அதாவது நீங்கள் வளமையாக இந்த வேலை தேடுவது என்று இருப்பதில்லை. ஆனால் அந்த ஒரு மேலே மேலே நீங்கள் போகும்போது இந்த நீங்கள் செய்யும் வேலையும் அவர்களுடைய ஆராய்ச்சி கூடங்களும் குறைந்து 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 கொண்டு போகும். ஆனபடியால் இந்த உலகத்திலே வேலை செய்பவர்களை மற்ற லேப்ஸை உங்களுக்கு தெரிய வேண்டி வரும். ஸோ எனக்கு 4 லேபுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் நான் முதலாவது சின்சினாட்டிக்கு போனேன், டென்வருக்கு போயிருக்கலாம், அல்லது UCSF சான் பிரான்சிஸ்கோ போயிருக்கலாம். ஆனால் இங்கே போனேன் என்று சொன்னால் அங்கேதான் இந்த லங்ஸ் எப்படி இந்த நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்குகின்றது, அதுல 4 புரோட்டீன்ஸ் இருக்கிற SPA, B, C, D. அந்த நேரத்திலே அந்த ஒவ்வொரு ஜீன்ஸையும் நாக் அவுட் பண்ணக்கூடிய ஒரு புது டெக்னாலஜி வந்திருந்தது. அது இப்போது பல பேருக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய டெக்னாலஜி. அது டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் என்று சொல்வார்கள். டிரான்ஸ்ஜெனிக் அதாவது நீங்கள் எங்களிலே 30,000க்கு மேற்பட்ட ஜீன்ஸ் இருக்கின்றது. அதிலே இந்த ஒரு ஸ்பெசிபிக் ஜீனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு களத்திலிருந்தும் ரிமூவ் பண்ணும் போது அப்ப அந்த உயிரினம், அதாவது ஒரு மைஸாக இருக்கலாம், ராட்டாக இருக்கலாம், அல்லது எந்த ஆர்கானிசமாக இருக்கலாம், அவை அந்த மியூட்டேஷன் மட்டும் உருவாகும். அப்ப இது வெரி வெரி பவர்ஃபுல் டெக்னிக். அது புதிதாக இருந்தது. அந்த நேரம் நான் அங்கே போய் I was really happy that அங்கே போகும்போது எனக்கு பல ஸ்காலர்ஷிப்ஸ்களும் கிடைத்த காரணத்தினால அங்கே போயிருந்தேன். இங்கே MRC என்று சொல்லுவார்கள், வெரி ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்காலர்ஷிப். இப்ப என்னுடைய அடிப்படை விஷயங்கள் நன்றாக இருந்ததுனாலே அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக அங்கே போய் இன்னும் பல விஷயங்களை நான் கண்டுபிடித்தேன். அதாவது அது மட்டுமில்லை, நாங்கள் இந்த 2 ஜீன்ஸை கட் பண்ணி ஒட்டக்கூடிய டெக்னாலஜியும் அந்த நேரத்தில் ஆரம்பித்திருந்தது. அதன் காரணமாக நாங்கள் இந்த SPA, DA கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதனால என்ன மாற்றங்கள் வரும் என்று பல விஷயங்களை நான் அங்கே ஆராய்ந்து முடித்த போது எங்களுடைய குடும்பமும் அங்கே வந்து விட்டார்கள். எல்லாருமாக அங்கே இருந்து நாங்கள் இன்னும் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைத்து, அதாவது அப்போது CIHR என்று சொல்லுவார்கள், அதாவது கனேடியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் ஃபெலோஷிப்பும், அதாவது வெல்கம் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற UKல இருக்கின்ற ஒரு ஸ்காலர்ஷிப்பும் கிடைத்ததுனாலே அங்கே போய் இன்னும் மிகவும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்யக்கூடியதாக இருந்தது. அதற்கு ஒரு போக வேண்டிய இந்த நான் முதல் சொல்ல, அதாவது எங்கள் இளைய சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புவது என்னென்றால், நீங்க if you do really really well, if you really enjoy your work, and then people will notice you, they would like you to come to their lab. ஏனென்று சொன்னால் அங்கே ஆராய்ச்சியிலே கண்டுபிடிப்பதென்றால் you had to be really passionate about. அப்படியான ஒரு you had to completely absorbed in that. It's like a flow state. You don't see the time moving. It's just absorb you in there. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க பார்க்கும்போது எனக்கு அப்படி பல பல புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப அந்த ஆக்ஸ்போர்டுக்கு போகும்போது என்ன ஒரு நன்மை என்னென்று சொன்னதாக இருந்தால், இப்ப நான் போன லேப்ல இருப்பவர் அங்கே இந்த லேப்ஸ் ஆக்ஸ்போர்ட்லே இந்த MRCN லேப் பண்ண ஒன்று இருக்கின்றது. அதற்கு அந்த நோபல் பிரைஸ் எடுத்தவர்களுக்காக இந்த லேபை கட்டி ஒரு 25 வருடம் கொடுப்பார்கள். அப்படியான ஒரு லேப்லே நான் டாக்டர் கென் ரீட் என்பவருடன் வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. அவருடைய பாஸ் ரோட்னி போட்ட அவர் அந்த ஆன்டிபாடியை ஸ்ட்ரக்சரை கண்டுபிடித்தவர். அங்கே இன்னும், அதாவது எப்படி இந்த SPD DNA ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றது என்பதை பல ஆராய்ச்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாக அங்கே ஆராய்ச்சி செய்து
அதன் மூலமாக ஒரு பேட்டன்ட்டும் எழுதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதாவது அதை நாங்கள் ஒரு மனிதர் நோய்க்கு மாற்றுவதற்கு உபயோகிக்கலாம் என்று கண்டுபிடித்தேன். அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் என்று ஆக்ஸ்போர்டை பொறுத்தளவிலே நான் சொல்லுவேன். ஆமாம், உண்மையிலே மிகவும் ஒரு பிரபலமான பல்கலைக்கழகங்களிலே நீங்கள் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதே வழியிலே சொல்லுங்களேன், அதே விடத்திலே ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலுக்கு அங்கே வந்து நீங்கள் அதன் பின்பு நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதே வழியிலே இந்த ஆய்வுக்கூடங்களிலே நீங்கள் பயணிக்கும் போது அல்லது ஆய்வுக்கூடங்களிலே ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது சில நேரங்களில் தளர்ச்சி ஏற்படும், சில நேரங்களிலே குறிப்பிடக்கூடிய சில சம்பவங்கள் இருக்கும், அல்லது விசேடமாக கூறக்கூடிய ஏதாவது கருத்து பகிர்வுகள் உங்களிடம் இருக்கிறதா? Certainly. அதாவது எப்போதுமே ஒரு விஞ்ஞானியாக வரும்போது, அதாவது ஒரு PhD செய்யும் போது பல விஷயங்கள் நடைபெறும். சில விஷயங்கள் என்னை பொறுத்தளவிலே இந்த மெடிடேஷன், யோகா, எஸ்பெஷலி மெடிடேஷன் செய்வதனாலே திடீரென்று என்னுடைய மனதிலே சில விஷயங்கள் தோன்றி இருக்கின்றது. அதாவது நான் அந்த ஆக்ஸ்போர்ட்ல நான் அந்த PhD அந்த postdoctoral fellowship முடித்த போது எனக்கு இங்கே வந்து என்னுடைய ஆராய்ச்சி கூடம் ஆரம்பிக்கக்கூடியது சந்தர்ப்பம் கிடைத்தது. So that's again an advice for the youngsters. If you do really well and if you are in the very good labs, the people will look and then உங்களை அந்த தங்களுடைய ஆராய்ச்சி கூடத்துக்கோ அல்லது ஒரு say for example சிகிச்சைக்கு வர சொல்லி கேட்பார்கள், லேப் விசிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்பார்கள். நான் அப்படி வரும்போது இந்த நெட்ஸ், அதாவது நான் சொன்னேன் அந்த SPD DNA பிடிப்பது என்ற விஷயங்களை அறிந்தேன். ஆனால் அது என்ன காரணத்தினாலே, அதனுடைய மீனிங் என்னென்று எனக்கு அந்த நேரத்திலே தெரியவில்லை, யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. பட் திடீரென இந்த ஒயிட் பிளட் செல் இந்த தன்னுடைய அதை வெடித்து அதிலிருந்து இந்த DNA சிதறி அப்படி ஒரு வலையாக வரும்போது அந்த லங்ஸுக்குள்ளே வரும் என்றால் அது எப்படி அதை நாங்கள் கிளீன் பண்ணுவது என்பது யாருக்குமே தெரியவில்லை. இப்ப எனக்கு திடீரென ஒரு மனதிலே தோன்றியது, அப்ப இந்த SPD இந்த DNA பிடிப்பதனாலே அது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது என்றால், அதை பிடித்த பின்னர் இன்னும் வேறு இந்த உடைந்த கலங்களை சாப்பிடக்கூடிய இன்னொரு வன்குருத்தி சருமிக்க இருக்கிறது. அது எப்படி அதாவது என்னுடைய மனதிலே ஒரு படம் மாதிரி ஓடிக்கொண்டிருந்தது. அப்ப அதை டெஸ்ட் பண்ணக்கூடியதா, நான் இங்கே லேப்ல வரும்போது டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது. அந்த டெஸ்டிலே செக் பண்ணி பார்க்கும்போது அது உண்மையாக சரியாக வரும்போது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தால், நீங்கள் பல பேர் அறிந்திருப்பீர்கள், இந்த எங்களுடைய ஒவ்வொரு கலங்களும் தொழிற்படுவதாக இருந்தால் அதுக்கு எனர்ஜி, சக்தி வேணும். அதாவது அதை சிம்பிளிஃபைட் மாலிக்யூல் என்று சொல்லும் போது ஒரு ATP என்று சொல்வார்கள். அந்த ATP உருவாக்கும் போது இந்த ஒயிட் பிளட் செல் அதிலே இந்த ATPயை அது யூஸ் பண்ணுவதற்கு ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கு, மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்வார்கள். அந்த ஃபேக்டரி இந்த ஒயிட் பிளட் செல் ஒர்க் பண்ணுவதில்லை. அது ஆனபடியால் பல காலமாக இந்த விஞ்ஞானிகள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள், என்ன காரணத்துக்காக இந்த ஃபேக்டரி இன்னும் இருக்கின்றது இந்த வன்கோதிசிறுமிக்கலை. அப்ப எங்களுடைய பல ஆராய்ச்சிகளிலே திடீரென தெரிய வந்தது என்று சொன்னால், நாங்க எதிர்பார்த்ததுக்கு மாறாக இந்த ஜீனை இந்த DNA சுத்தி இருக்கிறதை கலட்டி அன்கோயில் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இருப்பதனால்தான் இப்படியான விஷயங்கள் நடக்கிறது என்பதை என்னுடைய ஆராய்ச்சி கூடத்திலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது DNA எப்படி அன்கோயில் பண்ணுகின்றது, எப்படி இந்த மைட்டோகாண்ட்ரியா வருது, இது எல்லாம் திடீரென்று ஒரு தோன்றிய சிந்தனைகள். அந்த சிந்தனைகள்ல இருந்து நாங்கள் எடுத்த முடிவுகள், டெஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுடைய மாணவர்களிடம் சொல்லும் போது அவர்கள் செய்து முடித்து ப்ரூவ் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணும் போது இட்ஸ் வெரி வெரி
குட் ஃபீலிங். ஸோ அப்படியான சில விஷயங்கள் என்னுடைய லைஃப்ல நடந்திருக்கின்றது. சில நேரிலே உங்களுடைய ஆய்வுக்கூடத்திலே அந்த ஆராய்ச்சிகளிலே நீங்கள் ஒரு திட்டமிடலை ஏற்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு ஒரு ஒரு சாதகமான ஒரு பதிலை தர முடியாத போது ஏற்படுகின்ற அந்த மன உளைச்சலை அல்லது மன ரீதியான ஒரு தளர்வை எவ்வகையாக நீங்கள் ஈடு செய்து அவற்றை சரியான பாதைக்கு செப்பனிடுவீர்கள்? என்னை பொறுத்தளவிலே அப்படியான விஷயங்கள் மிக குறைவாகத்தான் பாதிக்கும். ஏனென்று சொன்னால் ஐ ஹாவ் அ வெரி கிளியர் ஐடியா. அதாவது I don't have a prejudice. அதாவது இப்படித்தான் வர வேண்டும் என்று நான் நினைப்பதில்லை. இப்படி வரலாம் என்ற ஒரு அடிப்படையிலே நாங்கள் டெஸ்ட், அதாவது ஒரு ஆராய்ச்சி டெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். ஆனால் அப்படி இல்லாமல் போனால் அதற்கு இன்னொரு காரணம் இருப்பது கட்டாயம் இருக்கும். அந்த காரணத்தை அறிவதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். I never discourage my students. அதாவது that is the beauty of my lab. அதாவது எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், they don't afraid to come and say it doesn't work. I'm so happy if they come and say it doesn't work. Then I know there must be something else. So I will say you could test something else. So அதாவது நான் ஒரு ஆராய்ச்சியை ஆரம்பிக்கும் போது அதனுடைய முடிவுகள் வரை ஒரு அட்டவணை போட்டு வைத்திருப்பேன். இது இப்படி நடந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் என்று சொல்லி அதற்கு பல வேறு விஷயமில்லை, பல வேறு கோணங்களிலே நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு கருவிகள் இருக்கின்றன, electron microscope, confocal microscope, flow cytometry, and many different techniques இருக்கின்றது. அப்படியான விஷயங்களை நாங்க பார்க்கும்போது that is where you actually get the tremendous big finding. அதாவது நீங்க எதிர்பார்ப்பது நடந்து விடுமான சொன்னா that must be very straightforward. That's not a very interesting finding. அதாவது அப்படி இல்லாமல் போகும்போது அது என்ன காரணத்தினாலே உருவாகின்றது என்று அறியும் போது that become a brilliant, a very new discovery. That's I'm very happy about that. So I don't worry about those small setbacks. That's the way I see it. ஆமாம், உண்மையிலே எப்பொழுதுமே இந்த ஆராய்ச்சி கூடங்களிலே பல விளைவுகள் வரும். ஆனால் ஒவ்வொரு ஆய்வாளர்களையும் பொறுத்ததாக அமைந்து கொள்ளும். அந்த வகையிலே உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும், உங்களுடைய ஒவ்வொரு அனுபவ ரீதியான அந்த கருத்து பகிர்வுகளும் வளர்ந்து வருகின்ற எங்களுடைய இரண்டாம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வாறான கேள்விகளை நான் கேட்டிருந்தேன். அதே போலிலே உண்மையிலே ஒரு சாதாரண ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது மக்களும் இந்த விஞ்ஞானிகளுடைய ஆய்வுக்கூடங்களில் என்ன நடக்கின்றது, அவர்களுடைய ஆய்வுகள் எப்படி அமைந்து கொள்கிறது, அவர்கள் இந்த ஆய்வுகள் மூலமாக எப்படி இவற்றினை கண்டுபிடிக்கிறார்கள், எப்படி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், எப்படி தங்களுடைய சக்தியை அதற்குள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றியும் ஒரு 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 சுவாரஸ்யமாக இருக்கும், அல்லது ஒரு அறிவுபூர்வமாக இருக்கும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்று சொன்னால் இது எங்களுடைய தமிழ் கல்விமான்களுடைய அந்த சிறப்பான கருத்து பகிர்வுகள், அறிவு ரீதியான கருத்து பகிர்வுகளை நாங்கள் தெரிந்து கொள்வது அல்லது எமது மக்கள் தெரிந்து கொள்வது உண்மையிலே ஒரு கட்டாயமான ஒரு நிகழ்வாகவே பார்த்து கொள்ளலாம். என்று சொன்னால் உலகம் பூராக எங்களுடைய கல்விமான்கள் மிகவும் உயர்ந்த இடங்களில் இருக்கிறார்கள். அவற்றினை இணைக்கின்ற எங்களுடைய எல்லாருடைய அந்த அறிவுகளையும், அறிவு ரீதியான அறிவாளிகளை நீங்கள் இணைக்கின்ற ஒரு பணியை நீங்கள் மும்முரமாக செய்து கொண்டிருப்பதனால் ஒரு பெருமையாக இருக்கின்றது. கூறுங்கள், அதே வழியிலே நீங்கள் அடுத்தடுத்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் நீங்கள் பல நிகழ்ச்சி நிரல்களிலே பணியாற்றியிருக்கிறீர்கள். அவற்றை பற்றியும் இந்த வழியிலே சுருக்கமாக எடுத்து வாருங்களேன். ஷூர். அதாவது இன்னும் ஒரு முக்கியமான, அதாவது நான் ஒரு ஃபெலோஷிப், அதாவது இன்னும் this is the beauty of being in the academic field. அதாவது நீங்கள் இன்னும் உங்களுடைய அறிவை இன்னொரு துறையிலே, அதாவது this is different. அதாவது நான் முதல் இங்கே பல என்னுடைய ஃபேஸ்புக் குரூப்ல இருப்பவர்கள், என்னுடைய மாணவர்கள், அவர்களுக்கு சொல்லுவேன், ஒரு மனிதன் 1000 முறை வளரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. You can grow 1000 times. அதுக்கு ஒரு very simple formula இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் this is pure science. நீங்கள் ஒரு புது விஷயத்தை நீங்கள் learn பண்ணுவதற்கு only it takes 1 month.
So if you want to ride a bicycle, நீங்கள் ஒரு சைக்கிளை பழகுவதற்கு 1 மாதம் போதும். ஒரு காரை பழகுவதாக இருந்தால் 1 மாதம் தான் தேவைப்படும். நீங்கள் ஏதாவது ஒரு படம் கீறுவதோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்வதால் the basic fundamentals நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, அதாவது ஒரு திறமையாக வருவதற்கு 1 month is needed. So if you do something 1 month every day, at least half an hour, you will pick up one new skill or feature. Or if you want to change something in your habit, you change it in 1 month. So நீங்கள் ஒரு 80-90 வயது வரை வாழக்கூடியதாக இருந்தால் கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் இருக்கின்றது. அந்த 1000 மாதத்திலே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் மாற்றி கொண்டு வருவீர்களாக இருந்தால் you will be an amazing person, really a brilliant person when you keep on growing. So nobody should stop growing. I keep every month I pick up one new skill and then learn. So I am different person. Every month I am a different person. So you can grow that, and you should do that. So I teach that to my student. Now I'm trying to do that to my people in the Facebook group. So I think that is a personal coaching that I like to do. So அப்படியான விஷயங்கள் செய்வதை போல நான் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அங்கே ஹார்வர்ட் மெடிக்கல் காலேஜிலே வந்து ஃபெலோவாக போனேன். அங்கே ஃபெலோவாக என்ன ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சியை லேர்ன் பண்ணுவோம். அதாவது என்ன நடக்கின்றது என்று சொன்னால், இந்த குருதை சுருக்கைகளை பற்றி நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கும் போது என்னுடைய ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருப்பவர் அவருடைய கதைக்கும் போது அவர் சொன்னார், இந்த ஜீவ மார்டின் சொன்னார், அதாவது அங்கே இந்த பேர்ன் பேஷன்ஸ், குழந்தை பிள்ளைகளுக்கு தீக்காயங்கள் படும்போது அல்லது பெரியவர்களுக்கு படும்போது அங்கே அந்த பேஷன்ஸுக்கு லங்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கின்றது. லங்ஸ்லே இன்ஃபெக்ஷன் வருகின்றது. அது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருந்தது. அப்ப நான் அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு சென்று என்னுடைய இந்த டெக்னிக்ஸை அங்கே உபயோகித்து ஒரு கண்டுபிடித்தை செய்யக்கூடியதாக இருந்தது. அங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், மிக சுருக்கமாக சிம்பிளிஃபைடாக சொல்லக்கூடியதாக இருந்தால், இந்த பேர்ன்ஸ் நடக்கும் போது இந்த உடலிலே உள்ள வெண்குருதி கலங்கள், இந்த நியூட்ரிகல்ஸ், இந்த பேர்ன் சைட்டுக்கு போவதனாலே லங்ஸுக்கு போகாமல் விடுகின்றது. அப்ப லங்ஸுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது அவர்கள் மிக பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த ஆராய்ச்சி ப்ரூஃப் பண்ணி பப்ளிஷ் பண்ணி இருக்கின்றோம். ஸோ தட் இஸ் an example. So you can do brilliant things when you combine with another person. So he also studies nerve system. So I learned a lot about how the nerve system work, the central nervous system, as well as the brain nerve connections and the various things in that. So you can learn, continue to learn, and of course when you go to a new place, you're also going to meet a lot of other people there. So இந்த மாதிரியாகத்தான் இந்த விஞ்ஞானம் வளரும். அதாவது ஆராய்ச்சி கூடத்தில இருந்து ஆராய்ச்சி மகாநாடுகள் நடக்கும் போது அங்கே பல பேரும் வருவார்கள், அங்களுடைய பல ஆராய்ச்சிகளை பற்றி கதைப்பார்கள். அப்போது புது புது கொலாபரேஷன்ஸ் உருவாகும், புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். So this is really a good way for the youngsters to connect. And of course there are conferences they had to come to and meet. அதாவது நீங்கள் சொன்னது போல இந்த அடுத்த முக்கியமான, அதாவது முதலாவது நான் சொன்னேன், எங்களுடைய மக்களை வெளியிலே, அதாவது இந்த ஆராய்ச்சி செய்பவர்களை பப்ளிக்கு அறியப்படுத்துவது ஒரு முக்கியமான என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. அதாவது டிவி, ரேடியோ போன்ற நிகழ்ச்சிகளில். இரண்டாவது, பல காலமாக நான் இதில் ஈடுபட்டு இருக்கின்றேன். இந்த விஞ்ஞானிகள், அதாவது ரிசர்ச் செய்பவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ், ஈவன் இண்டஸ்ட்ரி, அதாவது இன்வென்ஷன் நடக்கும்போது அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய தேவை இருக்கின்றது. அதை கூட்டுவதற்காக நான் இதை மிக சுருக்கமாக சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் முதல் இதை பற்றி கதைத்திருக்கின்றோம். இந்த TASME என்ற கான்ஃபரன்ஸ் குவெல்ஃபிலே உருவாகி இருந்தது. அது நான் அந்த நேரத்திலே
கிராஜுவேட் ஸ்டூடெண்டாக இருந்தேன். அங்கே இருந்த ஒரு சீனியர் மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து உருவாக்கி இருந்தார்கள். ஆனால் நான் இந்த ஒரு பெரிய ரவுண்ட் ஒன்று போய் இந்த டொரண்டோவுக்கு வரும்போது அந்த கான்ஃபரன்ஸை டொரண்டோவுக்கு மூவ் பண்ணி அதுல இருந்து இன்னும் மிக பல மடங்காக அதனுடைய பரிமாணத்தை கூட்டி பல பல விஷயங்களையும் செய்யக்கூடியதாக இருந்தது. நான் ஆரம்பத்தில் எடுக்கும் போது 7 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தார்கள். இப்போது 400 பார்ட்டிசிபென்ட்ஸாக மாறி இருக்கின்றது. I really wanted to make this as 1000 for next year. I will make that happen. And I really see a tremendous possibility for our scientists and the people to come together. ஒரு பொது தளமாக பாவித்து அங்கே உள்ள சயின்ஸை பகிர்ந்து கொண்டு, அதாவது சயின்ஸை பகிர்ந்து கொள்ளும் இட்ஸ் a beautiful thing. அது மட்டும் இல்லாமல் பல பல கொலாபரேஷன்ஸ் உருவாகிறதுனால இந்த மிக மிக பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதை தவிர இந்த முறை என்னுடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால் இந்த மென்டர்ஷிப்பை யங்ஸ்டர்ஸுக்கு கொடுப்பது. இப்ப நான் இந்த முறை 400 பேராக வரும்போது 100க்கு மேற்பட்டவர்கள் PhD உள்ள விஞ்ஞானிகளாக அல்லது சயின்டிஸ்டாக இருக்கின்றார்கள், MDs ஆக இருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக இளைய சமுதாயத்துக்கு ஒரு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும், வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அப்படியானதை இந்த வருடம் முழுக்க நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அது இப்போது ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. Number 2, I also see a great possibility to connect people from various countries. அதாவது ஆரம்பத்திலே இந்த கோவிட் இல்லாத காரணத்தினாலே இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ், ஜூம் கம்யூனிகேஷன் போன்ற விஷயங்கள் பெரிதாக இருக்கவில்லை. You know that Skype இருந்தாலும், but it was not very popular like the Zoom. இப்போது நாங்கள் பல நாடுகளிலும், இந்தியாவிலே தொடர்பு இருக்கின்றது, நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கின்றார்கள், ஜெஃப்னால இருந்து வந்திருக்கிறார்கள், பெட்டிகலோல இருந்து வந்திருக்கிறார்கள். எல்லாரும் இந்த ஜூம் மூலமாக ஒன்றாக இந்த கான்ஃபரன்ஸுக்கு வரக்கூடிய. ஸோ இப்போ இந்த கோயிங் ஃபார்வர்ட் I am setting up many collaborative effort. அதாவது இங்கே இருக்கின்ற, அதாவது விஞ்ஞானிகள் அல்லது ஒரு ஆராய்ச்சியாளர்கள் அங்கே உள்ள யூனிவர்சிட்டி ஜெஃப்னாலே, பெட்டிகலோலே அல்லது ஸ்லோலே எந்த பகுதியாக இருந்தாலும் அவர்களுடன் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி இந்த டெலி கம்யூனிகேஷன் மூலமாகவும் நேரடியாக சில விஷயங்களை செய்வதற்காலும் இந்த வருஷத்திலே இருந்து இன்னும் மிக மும்முரமாக இந்த விஷயங்களை நடத்துவதாக தீர்மானித்துள்ளோம். ஆமாம், உண்மையிலே சாதாரண தமிழிலே சொல்லப்போனால் உலகெங்கும் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் அறிவாளிகளுடைய மூளைகளை, பிரெயின்ஸ் எல்லாவற்றையும் ஒன்றாக்கி ஒரு அமைப்புக்குள்ளே உருவாக்கி ஒரு ஒரு சந்திப்புகளுக்குள்ளே உருவாக்குகின்ற ஒரு செயற்பாடு எல்லாம் ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. அந்த உயர்ந்த ஒரு சிந்தனைகள் அவற்றை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்து காட்டியிருக்கிறீர்கள். உங்களுடைய டீம், உங்களுடைய குழு அவற்றை மிகவும் ஒரு அண்மை காலத்திலே கடந்த மாதம் நீங்கள் அவற்றை மிகவும் ஒரு திருப்திகரமாக நிறைவேற்றி முடித்திருக்கிறீர்கள். அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு 1000 பங்குதாரர்கள் அல்ல 1000க்கு மேற்பட்டவர்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு உங்களுடைய நகர்வுகள் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதே வேளையில் நான் இந்த வழியில் ஒரு கேள்வி கேட்க ஒன்றும் எப்பொழுதுமே ஒரு விஞ்ஞானியின் உருவாக்கத்துக்கு பின்னாலே அவருடைய ஆரம்ப காலத்திலே, உங்களுக்கு ஆரம்பத்திலே நீங்கள் சிறுவனாக இருக்கும் பொழுது நீங்கள் விஞ்ஞானியாக வருவீர்கள் அல்லது விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று ஏதாவது உணர்வு உங்களுக்கு எப்பயாவது தென்பட்டதா? அல்லது இந்த விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று உங்களுக்குரிய ஒரு உணர்வை ஏதாவது சந்தர்ப்பங்கள், அதை ஏதாவது வழிகாட்டிகள் உங்களுக்கு காண்பித்தார்களா? I would say இந்த ஆரம்ப காலத்திலே நான் சில எக்ஸாம்பிள் சொல்லி இருந்தேன். இந்த ஒரு சத காசுக்குள்ளே இந்த தங்கம் இருக்கின்றதா என்பதை அடித்து உடைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு எக்ஸாம்பிள். அப்படியான பல அறிகுறிகள் தெரிந்தது. I am certainly sure many people will have some examples like that. But அதை ஒரு
முடிவு அதாவது கடைசி காலம் வரை போவதற்கு ஒரு I think I was really fascinated by many of the scientists. It's funny, அதாவது எங்களுடைய வீட்டிலே I don't know anything about Einstein or anybody. Of course, நான் சிறுவன் அந்த நேரத்திலே மேபி 8-10 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு வீட்டிலே we had a dog. அந்த டாக்குக்கு ஐன்ஸ்டைன் என்று பெயர் வைத்தேன். So I don't know. I mean, I was fascinated by this. Of course, at that age, I don't know too much about Einstein. I don't understand what is E is equal and C squared. I don't have a clue. But அப்படியான ஒரு மனித மனத்தில இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக விஷுவலைஸ் பண்ணி, அதாவது ஒரு விஷயம் இப்படித்தான் இந்த எதிர்காலத்திலே நடக்கும் என்று கிளியராக உங்கள் மனதிலே தெரியுமாக இருந்தால் you will reach it. If you don't have it, you might reach somewhere randomly, but if you have a clear visualization, it will take you there. I don't know the answer how it happens. There may be different answers. One, of course, you're going to work towards that. That's everybody understands it. But there may be more than that. There could be extra abilities that we have, but we don't know. Because எங்களுடைய அதாவது விஞ்ஞானம் என்று நாங்கள் சொன்னாலும் இப்போ இந்த விஞ்ஞானம் இந்த வருஷத்திலே கண்டுபிடிப்பு என்ன ஒரு 5 வருடத்திலே 10 வருடத்திலே அது பிழை என்று அதை தவிர வேறு சரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும். So விஞ்ஞானம் is not always correct. அதாவது விஞ்ஞானமும் ஒரு மாற்றம், அதாவது இப்போதைய rational mind, அதாவது calculation, அதாவது லாஜிக்கை உருவாக்கி அதன்படி கால்குலேட் பண்ணுவோமே ஒழிய that's not 100% correct always. அதே நேரம் எங்களுடைய மனிதர்களே எங்களை விட மிக மிக extraordinary abilities இருக்கின்றது. நாங்கள் பல மனிதர்களிடம் பார்த்திருக்கிறோம். We have seen extraordinary people like Einstein, Ramanujan போன்றவர்கள். திடீரென விஷயங்கள் உங்களுக்கு மனதிலே வரும். அதாவது எனக்கும் அப்படியான பல விஷயங்கள் அறிந்திருக்கின்றேன். அதாவது இந்த வேளையிலே ஒன்றை கூறிக்கொள்ள வேண்டும். கூடுதலாக எங்களுடைய சாதாரண மக்களிடையே ஒரு உரையாடல், ஒரு கருத்து இருக்கும். அந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானம் பரிசித்து பார்ப்பதாகவும் ஒரு கருத்துக்கள் இருக்கிறது. அந்த காலத்திலே எங்களுடைய விஞ்ஞானத்திலே கூறப்பட்ட சில நிகழ்வுகளை இப்பொழுது விஞ்ஞானிகள் அதை சரியான முறையிலே சரிப்படுத்திக் கொடுக்க, இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? Certainly, அதாவது நாங்கள் முன்பு இருந்த பல விஷயங்கள் இப்போது அதற்கு விஞ்ஞான வகையாலே கண்டுபிடிப்பு, அதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. Certainly that is true. அதாவது அதே நேரம் முன்பு சரியென்று நம்பிய பல விஷயங்கள் இப்போது அது பிழை என்று அறிவியல் ரீதியாக காட்டப்பட்ட விஷயங்களும் பல இருக்கின்றன. ஆனபடியால் சில விஷயங்கள் சரியாக இருக்கலாம், சில விஷயங்கள் அதாவது ஆரம்ப காலத்திலே ஒரு சமய ரீதியாலே ஆன்மீக ரீதியாக எடுக்கப்பட்ட பல விஷயங்கள் they're not tested. அதாவது ஒரு மனிதனுடைய மனத்திலே தோன்றும் ஒரு எண்ணத்தை அதை ஃபாலோ பண்ணுவதற்கு பல மக்கள் இருப்பதாக இருந்தால் அது ஒரு குரூப்பாக மாறும், சமயமாக மாறும், அப்படி பல ஒரு மூமெண்ட்ஸாக மாறும். அப்ப அதிலே ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம், சில பல உண்மையும் இருக்காமல் இருக்கலாம். ஆனால் சில வேளை மனிதர்கள் அதாவது சாதாரணமாக மிஸ் பண்ணுவது என்பது என்று சொன்னால் அதை ப்ரூவ் பண்ணும் போது அதை சரியாக அடிக்கடி கதைத்துக் கொள்வார்கள். ஓகே, முந்தி இருந்ததை இப்போது விஞ்ஞானம் காட்டுகின்றது என்பதை ரீஐட்ரேட் பண்ணுவார்கள். சில வேளை முன்பு இருந்தது பிழை என்று ப்ரூவ் பண்ணும் போது அதை சில வேளை கவனிக்காமல் விட்டு விடுவார்கள். ஸோ there's both ways. Even as I said, சயின்ஸ்லையும் பிழைகள் திருப்ப அடுத்த முறை பார்க்கும் போது இது கூடுதலாக இது ஒரு சாதாரண மக்களிடையே காணப்படுகின்ற ஒரு கருத்து. ஆகவே உண்மையிலே சில வேளைகளில் இந்த கருத்துக்களை நாங்கள் ஒரு விஞ்ஞானிகளோடு உரையாடும் பொழுது அவர்களுடைய மன உணர்வுகள் இதற்கான பதில் எப்படி இருக்கும், அந்த வகையில் தான் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டிருந்தோம். எப்பொழுதுமே ஆமாம்
Yeah, that's very important. I think we don't understand the power of mind so much. நான் ஒரு சில examples I சொல்லியிருக்கேன். அதாவது there are people, Einstein and many others felt they can intuitively identify, because we only most of the time talk about the rational mind. You sit down and think and so on and so forth, but those are logical steps you can develop. But there are intuitive part of the mind that you had to tap into by certain practices. So we don't want to go into whether it's the கடவுளா அல்லது சமயமா என்ற ஆராய்ச்சிகளுக்கு ஒரு 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 உரையாடலுக்கு போகாமல், சாதாரணமாக எங்களுடைய சிம்பிளாக சொல்ல போனா எங்களுடைய இருக்கின்ற பவர் we haven't reached or we haven't utilized it. There are a lot of tools in the meditation அல்லது ஒவ்வொரு ட்ரெடிஷன்ல இருக்கின்ற tools. They certainly have a lot of power. That we should try and use it to make us the best human as possible. ஆமாம். அதே வேளையிலே இப்பொழுது நீங்கள் கூடுதலாக இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட இதிலே கூடுதலாக நீங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அதே வேளையிலே கொரோனா இப்பொழுது உலகெங்கும் மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற அந்த கொரோனாவுடைய வைரஸ் சம்பந்தமாக உங்களுடைய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இப்போ இன்றைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றன? இவற்றுடைய செயற்பாடுகள், இந்த வைரஸுடைய செயல்திறன்கள் இப்பொழுது கூடுதலாக மக்களிடையே அண்மை காலங்களிலே கூடுதலாக வருகிறது இளம் தலைமுறையிடையே, ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத முறையில் வருவதாக மக்கள் மத்தியிலே ஒரு உரையாடல் இருக்கின்றது. இவற்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய பார்வையில்? This is absolutely, I sometimes laugh at it, because இது ஆரம்ப காலத்திலிருந்தே நான் கிட்டத்தட்ட ஒரு 100 முறை இதையே திருப்ப சொல்லி இருப்பேன். So for me it's very very fundamental. There's no doubt about it. Just to simplify, திருப்ப சொல்வதாக இருந்தால், ஆரம்பத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால், இது இந்த வுஹான்லே வரும்போதே தெரிந்த விஷயம். இது குழந்தை பிள்ளைகளுக்கு மிக மிக அருமையாகத்தான் வரும், இளையவர்களுக்கு வரும், ஆனால் அவர்களுக்கு பெரிதாக நோயாக வந்து இறப்பதில்லை. முதியவர்கள் ஒரு 70-80 வயதாக இருக்கும் போதுதான் அவர்களுக்கு இந்த நோய் வரும்போது அவர்கள் இறப்பு நடக்கின்றது. Absolutely it doesn't change. It didn't change. ஆரம்பத்திலிருந்தே இப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் இப்போது கூடுதலாக வித்தியாசமான ஷிப் பண்ணுவதற்கு காரணம் என்று சொன்னால், ஆரம்பத்திலே இந்த முதியோர்களை பாதுகாக்கக்கூடிய டெஸ்டோ அல்லது இந்த நர்சிங் ஹோம் அதை பற்றிய கேர் எல்லாம் மிக மிக குறைவாக இருந்தது, டெஸ்ட் குறைவாக இருந்தது, பிபி இல்லாம இருந்தது. இப்போ அது எல்லா விஷயங்களும் தீர்ந்த பின்னர் இப்போது, அதாவது அந்த நேரம் லாக்டவுன்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ லாக்டவுன் திருப்பி வரும்போது I was 100% sure this is going to happen. இது ஏனென்று சொன்னால், இப்போ almost you can see in the USA இது அப்படியே தான் பல காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே பார்க்கும் போதும், அதாவது நீங்கள் லாக்டவுனை ஓபன் பண்ணும்போது, யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் சேரும்போது, ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி போகும்போது, certainly you are going to see more infection, but they're not going to in general most of them are going to be safe. கூடுதலாக இப்பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு பார்வை கூடுதலாக அதிகரித்து விட்டதா, இது ஒரு இரண்டாவது ஒரு வீச்சா, அப்படியான ஒரு பரவலான ஒரு உரையாடல் எண்ணங்கள் மக்களிடையே இருக்கிறது. Right. Certainly this is the second wave. We all were expecting this is going to happen. ஏனென்று சொன்னால், ஒரு நாட்டை 100% லாக்டவுன் பண்ணி ஒரு காலம் வைத்திருக்க முடியாது. மனிதர் வாழ வேண்டும், மற்ற நோயாளிகளுக்குரிய விஷயங்கள் பார்க்க வேண்டும். இது ஆரம்பத்திலிருந்து நான் திருப்பி சொன்ன விஷயம்தான். ஆனபடியா இந்த செகண்ட் வேவ் ஆரம்பிக்கின்றது. ஆனால் we are not, இப்ப மெடிசின்ஸ் வந்திருக்கின்றது, அதாவது ரெம்டெசிவிர் இருக்கின்றது. வென்டிலேட்டர் போகும்போதுதான் மனிதர்கள் இறப்பார்கள், முதியவர்கள். அவர்களுக்கு இந்த டெக்ஸாமெதசோன் என்ற மருந்து இருக்கின்றது. தடுப்பூசிகள் மருந்து 1-2 பிரச்சனை இருந்தாலும் அது வந்து கொண்டிருக்கின்றது. ஆல்மோஸ்ட் சர்டன் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர், ஏர்லி நெக்ஸ்ட் இயர் பல வேறுகட்ட தடுப்பூசிகள் இருக்கும். இப்போது சில நாடுகளில் ஓரளவு கொடுக்கிறார்கள். ஈவன் they don't have their phase 3 testing, they are doing it. ஆனபடியால் I doubt that it will be a huge second wave. அதாவது பெருவாளர்ல மக்கள் இறப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய ஒரு கணிப்பு என்று சொல்வேன்.
அதேவேளையிலே உங்கள் ஆராய்ச்சிகள் அல்லது உங்களுடைய கல்வி சார் சம்பந்தமாக வேறு ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? என்னுடைய சாதாரணமாக என்று சொன்னால், அதாவது இந்த உலகத்திலே பல வேறுபட்ட விஷயங்களை மனிதர்கள் செய்யலாம். ரிசர்ச் மட்டும்தான் ஒரு விஷயம் என்று சொல்ல முடியாது. ரிசர்ச்ல மெடிக்கல் சம்பந்தமான ரிசர்ச் மட்டும்தான் முக்கியம் என்று இல்லை. இன்ஜினியரிங் இருக்கின்றது, மேத்தமேட்டிக்ஸ் இருக்கின்றது, ஆர்ட்ஸ், கல்ச்சர், anything. There's so many things in this part of the world. Anybody can succeed in their life, but they got to do what they like. And I would say absolutely you must grow. You must grow in installment. You have to grow once a month. So you will be a brilliant person. That's number one. The second part that what I didn't say is that's not enough. That's not going to take you, make you as an expert. If you want to actually become an expert, it's been quite well established. You had to work at least 1,000 hours in your life on one thing. அதாவது நீங்கள் இப்ப 1000 விஷயங்கள் அறிந்தாலும், but you had to, within that time, you had to identify what do you want to do. So maybe you will pick like 4 or 5 things, and maybe from that you might want to do 1 or 2 things. Then you become the expert in that field, and then you will do wonderful thing. You know, you might be an entrepreneur, you will be an expert in computer. So all of those, these are the 2 approaches. You know, first you have to learn as many things as possible that doesn't interfere with your long-term plan, and it only takes about 30 minutes a day. So, but you had to do what you're doing. அதாவது எப்போவுமே நடக்கும். நீங்க ஒரு ஜப்பு போனால் என்ன, ஒரு ரிசர்ச்சுக்கு போனா இருந்தா என்ன, லைக் அக்கௌண்ட்டுக்கு போக இருந்தான்னு சொன்னால் அந்த அதிலே தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும் போது தான் then, but as soon as you start on that, then you become very successful very quickly. ஆனபடியால் இந்த 2 அப்ரோச்சை மனதிலே நினைத்து ஃபுல் டிட்டர்மினேஷன் எடுத்து, அதாவது அடிக்கடி மனம் மாறும்போது இந்த டாப் எக்ஸ்பர்ட்டாக வருவது மிகவும் கஷ்டம். Certainly you had to test what you like, but once you test it, then you got to go with it all the way as much as you can. And then of course in my stage of the career, I feel that I can also, of course the COVID time helped me to open up myself to all of these activities. So always, you know, I think in the best life, you know, it's just a wonderful thing, you know, if you can enjoy what you do and feel the gratitude, you know. So I do that every day. Say இந்த இளங்கோ இதை செய்வதனால் தான் இப்படி நடக்கின்றது, பிரசாந்த் இதை செய்வதனால் தான் இப்படி இந்த ப்ரோக்ராம் நடக்கும், என்னுடைய மாணவர்கள் இப்படி செய்தனால் தான் என்னுடைய ஆராய்ச்சி இப்படி நடக்கின்றது, என்னுடைய வைஃபும் பிள்ளைகளும் என்னோட இப்படி இருப்பதனால் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி தோன்றது. நான் I just focus on one thing at a time. So I train myself. Say even just a simple example, say for example, so let's say your partner or wife or yourself, you make a food, but you don't enjoy the food, you know, I just go sit down and enjoy every bite of it, put it in your mouth and enjoy it. So if you're making something, you're gobbling it, so what is the point? You know, you got to live every day, every minute, and then this is a little bit more the next level, you know, you should be aware of your existence. If you're not aware of yourself, that means you're not living, you know, it's just not worth living. Meaning, அதாவது ஒரு மாட்டை எடுத்தால் அந்த மாட்டு உயிருடன் இருப்பது அந்த மாட்டுக்கு தெரிவதில்லை, அதாவது அதனுடைய மூளையிலே அந்த அளவுக்கு தன்மை இல்லை. அதே மாதிரி பல மனிதர்களுக்கு இந்த தன்மை இருந்தாலும், but you don't know that you exist. It's just mind-boggling to me. அதாவது right now I know I am talking to Ilango. I am talking to thousands of people in the world. I know, I am aware of it. So I am living. But if you don't know that, then you are not living. When are you going to live? You got to live right now. You know, this people just say, you know, live at the moment and things like that. But you got to really feel it, and you got to really live.
this is my wish for all of the people who are listening to this interview, and then all of the people should live, not just exist. ஆமாம். I mean, there are so many things exist. நிறைவாக உங்களிடம் நான் கேட்க வேண்டியது, இன்றைக்கு நீங்கள் ஒரு மூத்த விஞ்ஞானியாக இருக்கிறீர்கள். எல்லோருமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையிலே உங்களுடைய தகுதிகள், உங்களுடைய படிப்பு ரீதியான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கின்றது, பட்டங்கள் எல்லாம். வெற்றிக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த எங்கள் எங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு பெருமையான முறையில் பல வகையான நகர்வுகளை நீங்கள் ஆராய்ச்சி மாத்திரமல்ல, புதியவர்களை உருவாக்கி கொண்டு வாரீர்கள். உலகம் பூராகவே இருக்கின்ற எங்களுடைய கல்விமான்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு மாபெரும், அது ஒரு சாதாரணமான விடயம் இல்லை, சாதாரணமான எண்ணங்களும் இல்லை, அதோடு ஒரு 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 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அவற்றை நீங்கள் சாதாரணமாக யதார்த்தமாக அதற்குள்ளே உங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள், நடாத்தி கொண்டிருக்கிறீர்கள், இனி நகர்த்த போகிறீர்கள். இவற்றையெல்லாம் உண்மையிலே ஒரு நாங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே ஒரு பெருமையாக பார்க்கின்ற நிகழ்வாக நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை இந்த மண்ணுக்கு பெற்றெடுத்து அந்த எங்களுடைய தமிழ் மக்களுக்கு பெருமையாக தந்த அந்த பெருமையாக அப்பா அம்மா அவர்களையும் உங்களுடைய சகோதரர்களையும் பற்றி சொல்லுங்களேன். That's absolutely. So I actually celebrated my Amma's Malayam என்று சொல்வார்கள் at home today, and I was observing that. I remembered my mom, so I do a meditation every day. This is a meditation that I created for myself. So I actually see everybody every day. அதாவது என்னுடைய தகப்பனார் பழனியர் நாகலிங்கம், அதாவது he is a very well known person. அந்த செம்பியம்பட்டிலே அந்த ஊரிலே பல பேருக்கும் தெரியும். அதாவது அவருடைய தகப்பனார் மிகவும் பல காணிகள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ அவர்களுடைய சகோதரங்களுக்கு இப்போ எல்லாம் இருந்து, அப்போ எங்களுடைய சகோதரங்களுக்கு இப்போது இருக்குது. அப்ப நான் அவரின் பாதி. என்னுடைய அம்மா, அதாவது லக்ஷ்மி பிள்ளை, அவர் என்னுடைய பாதி. நான் ஒவ்வொரு நாளும் காலையில மெடிடேஷன் செய்யும் போது பார்ப்பேன், நான் அவர்களுடைய ஒரு களத்துல இருந்து நான் ரெண்டு சேர்ந்து ஒரு மனிதனாக வந்து, நான் அந்த இப்போது பல வருஷங்களாக வளர்ந்து இப்போது நான் இப்படியாக இருக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகள் இதிலிருந்து என்னுடைய 50%, என்னுடைய மனைவி 50% போகின்றது. அவர்கள் அப்படி போகும்போது பார்க்கும்போது the entire human race is connected. So I see that every day. So I really thank them every day for creating me and giving me this opportunity to do whatever I am doing. And my brothers and sisters. So I have 7 siblings. அதாவது எங்களுடைய வீட்டிலே 7 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்த மகேஸ்வரி, அவர் she is very very responsible. She really cared about our family. She did a lot of things, and she still live in செம்பியம்பட்டில் இருக்கிறாங்க. அங்கே இப்போ கிட்டலிலே போய் பார்த்து வந்திருக்கின்றேன். So I thank her very much for taking care of the family. அதுக்கு அடுத்ததாக புவனேஸ்வரி என்று சொல்லுவார். அவர்கள், she is a very smart girl. She went with a scholarship, and then they have kids, and then all of their kids are now studied and doing at the universities and doing very well. So I thank her. And then of course the next one, they are twins, Ulaheswaran, Ulaheswari. So they both become teachers. The Ulaheswaran, he has become at a principal level, and he just retired, both of them. They had 3 boys. He had 3 boys. All of them are engineers. I'm very proud of their life and then how he's helping the family. And of course his son was very much involved in the TASME organization as an engineer, from here to connect Jaffna with engineers here. And my other sisters, she has 3 boys. They're brilliant. They're doing well. They are growing up now. They are establishing themselves. And the next one is my sister. She's Jayalakshmi Devi. She's in Cincinnati. She is
a very nice family. She's extremely doing well there. She's in the bank. She's doing well. She's getting very much many awards there. And she has 2 kids. The elder one is in medical school. The other one is in the university. They're doing well. So next is me. I mentioned about my 2 girls. They're doing wonderful things. And then I have a younger brother who's living in Colombo. His name is happened to be Prabhakaran. So he's a lovely man. He's wonderful. He connects the entire family together. So I really thank all of them. So I feel like I'm part of everybody, and certainly, their support has been tremendous for my success, and I really thank them very much for giving those support. I really thank all of them. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. எத்தனையோ கல்விமான்களை இந்த சிறப்பு நேர்காணலுக்கு நீங்கள் அறிமுகம் செய்தீர்கள். இன்றுதான் உங்களை பற்றிய அந்த முழுமையான நகர்வுகளையும் முழுமையாக உங்களை பற்றி அறியக்கூடியதாக இருந்தது. வேறு ஏதாவது மத மக்களுக்கு நிறைவாக சொல்ல விரும்புகிறீர்களா? So, எங்கள் மக்களுக்கு நான் சொல்லுவதாக இருந்தால், as everybody know, there is no question about it. அதாவது எங்களுடைய மக்கள் மிகவும் இந்த படிப்பு சம்பந்தமாக ஒரு very keen. அதாவது இந்த படிப்பு என்பது அவர்களுடைய உடலிலே ஒரு ஊறிய விஷயம். அது ஒரு விஷயம் என்பது எல்லாருக்கும் தெரியும். So they are doing very well now. அதாவது of course இந்த பல காரணத்தினாலே உலகம் முழுக்க சிதறி இருப்பதனாலே அந்தந்த நாடுகளிலே அந்தந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். Certainly ஆரம்ப காலத்திலே வந்தபோது கஷ்டம், அதாவது language problem, technology difference and problems. But இப்போது அடுத்த generation they are doing extremely well. And even the first generation, they have established very well in the business and real estate and many other things. So now we should not worry about it. I will bring as many of our people at the top, the one that they are doing to public, so that everybody can see. So they can see the role model. You will tell you the Obama White House-க்கு போன பின்னர் எத்தனையோ மக்கள் they felt so great, they represented, they see it's possible. So அதாவது அந்த முறையிலே எங்களுடைய திறமை எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதை இப்போது நாங்கள் வெளிச்சத்திலே தெரியும் போது இந்த ஒரு பேட் நேம்ஸ் பேட் ரோல் மாடல்ஸ் பேட் சிச்சுவேஷன்ஸ் இல்லாமல் எங்களுடைய மக்களுக்கும் இல்லாமல் போய் மற்ற சமூகமும் அதை பார்த்து வியக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் வரக்கூடியது. You can see certain communities like Jewish community, they are brilliant, they are living brilliantly, they have tremendously a hard life. So I think we should shine like that. It's not like one person. Anybody in the world should shine their maximum. They had to do their maximum potential. A few examples I told, how to become that. So அப்படியான younger generation, I specifically say now you have a lot of possibilities, and then you should connect with all of the people who are willing to help you, and suddenly grow and then reach your top and do great things for you and to the community. This is when you do things for the other people, you actually feel much more happier than you do it only for yourself. I think that's my message here. ஆமாம், நல்லது. நன்றிகள் மதிப்புக்குரிய நடேஸ் பழனி அவர்களே. மூத்த விஞ்ஞானியாகவும் பல பேராசிரியராகவும் பல பணிகளை மாற்றுகிறீர்கள். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களை போன்றவர்கள், போன்றவர்களுடைய அந்த கருத்துக்களை, உணர்வுகளை, நீங்கள் நடந்து வந்த பாதைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை, அறிவு சார்ந்த வகையான அந்த துறை சார்ந்த கருத்து பகிர்வுகளை இந்த காற்றிலே நாங்கள் விதைக்கும் பொழுது உண்மையிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம், மக்களும் பயனடைகிறார்கள். நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்துக் கொள்வோம்.
Thank you, Lango. Thank you for the Time FM organizations for giving this opportunity for me to highlight and bring and make the ஆவணப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு மிகவும் நன்றி என்று சொல்லி எங்கள் மக்கள் எல்லாரும் மிகவும் மேல்மை அடைய வேண்டும் என்று ஒரு ஆவலுடன் இதை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. 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 வணக்கம்.